டீ குடிக்கும் போது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்க. அது இவன் தான் மெயின். இங்க ஒரு 6 நாய் இன்னைக்கு நம்ம ஒரு 6 நாய் போகுது. இந்த 6 போட்டோ எடுத்து வச்சுட்டு டப்புனா மாத்திட்டு நம்ம ஹாஸ்டல்ல இப்படி தானே கிடந்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம்ல. அதனால தினேஷ் இப்படி தான் சொல்லிச்சுட்டு இடமா. தினேஷ் பால் தூங்குது பாருங்க. இப்போ வந்து சாய குடிக்க போறோம். இவனுக்குலாம் 5-6 பிள்ளை வச்சிருக்கான். அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கு. நம்மள்ட்ட அங்கே பாருங்க. இதை சொல்ல வரீங்க. சரி, மங்களகரம் மஞ்சள் ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா, இந்த காற்று இருக்குல்ல சார், காற்று, இந்த காற்று அப்படியே நம்மளோட பையை அப்படியே தொட்டு உடச்சிட்டு போயிடும். அது நம்ம கூடயே இருக்கணும்னு நினைச்சேன். பேச புரிஞ்சுது. லாஸ்ட் டே, நாளைக்கு காலேஜோட லாஸ்ட் டே. இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மணி 11 ஆகுதா? அதனால இன்னைக்கு என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அடுத்து இந்த மூமெண்ட் எப்போ கிரியேட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. டீ குடிக்கும் போது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்க. அது இவன் தான் மெயின். நீங்க ஏதாவது சொல்லுங்க. இன்னும் போல் வாழ்க்கை என்ன போலதான் வாழ்க்கை. அவ இன்னொருத்தர் உண்டு. அவருங்க பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து எங்க ஸ்பான்சர் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் இவர் தான் டீ வாங்கி கொடுக்காரு. ஆமா, பாருங்க. ஐயா தரேன், இல்லைன்னா தான் எங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. இன்னொருத்தர் இருப்பான், அவனை காணும். பிள்ளையர் பார்க்க அங்கே போயிருக்கான் போல. அங்கே போயிட்டான். வேண்டாம், அங்கேயே வச்சிடணும். இது எவ்வளவு? நம்ம எவ்வளோ? நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அது ஹோம்மேடு. காய்ச்ச தேயிலை பாருங்க எப்படி பார்க்காம. கண்ணுல காம பார்வை தெரியுது பாருங்க. சிரிக்காம அது பக்கத்துல அவனு இருக்கான். தெய்வீகமா முடிக்கான். அவன் அண்ணனை பாருங்க. அவன் ஒரு காய்ச்ச தேயிலை. காஜின் தலைவர் மாதிரி ஒன்று கம்மியாக இருக்கும். எடுத்து வாங்கிக்கோ. சூடாக எடுத்து எடுக்காம இதெல்லாம் யூடியூப்ல போட போறேன். பணம் 12 இதெல்லாம். ஆமா, நீ இப்ப கேளு. ஆமா, காபி கையில வச்சு இங்க ஒரு 6 நாய் இன்னைக்கு நம்ம ஒரு 6 நாய் போகுது. இந்த 6 போட்டோ எடுத்து வச்சுட்டு டப்புனா மாத்திட்டு 6 பேர் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்திருக்கேன். நம்ம ஹாஸ்டல்ல இப்படி தானே கிடந்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம்ல. அதனால தினேஷ் இப்படி தான் சொல்லிச்சுட்டு இடமா. அதான் சத்தியலு கொட்டை தூங்குது. அந்த வாழ்ந்தா இருக்க தினேஷ் பால் தூங்குது பாருங்க.